ஹாய் எல்லா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி சப்பாத்தி பீட்ரூட் கிரேவி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் உருட்டுன்னு, அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். குக்கரில் ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துட்டு சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சீரகம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாஸ்தி சேர்த்துக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். பீட்ரூட் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு வேக வச்சிட்டேங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துட்டு அவ்வளோதான், பீட்ரூட் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. சைடில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. சப்பாத்தியும் லைட்டாக எண்ணெய் வச்சு தேய்ச்சிட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா சைட்லேயே கடலமுத்து உருண்டை தான் செஞ்சுட்டு இருந்தான். கடலமுத்து வறுத்து வச்சு அதில் போட்டுட்டு கரும்பு சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டாங்க. சைட்லேயே பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.